தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா, செங்கோட்டையன் போன்ற ஒரு அதிமுகவுடைய மூத்த தலைவர்களை ஒருத்தர் ஏன் திரு விஜயை தேர்வு பண்ணணும், அதனுடைய பின்னணி காரணங்கள் என்னவா இருக்கும்? இல்லப்பா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளாக 1972 அக்டோபர் முதல் தலைவருக்கு மிக நம்பிக்கைக்குரிய ஒரு அணுக்க தொண்டராக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியவர். அதைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவரோடு மிக அணுக்கமாக இருந்து அவருடைய முழு நம்பிக்கையை பெற்று அவரோடு பயணித்தவர். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், கிட்டத்தட்ட 3 முறை அமைச்சராக இருந்தவர். அப்படிப்பட்ட அனுபவம் வாய்ந்த ஒருவர் திடீரென இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறார் என்றால் அந்த முடிவை எடுப்பதற்கு தள்ளிவிட்டது திரு எடப்பாடி பழனிசாமியின் செயல் என்றுதான் கருத வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமாக பல்வேறு போராட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்று சிறை சென்று கட்சியின் வளர்ச்சிக்காக அந்த கொங்கு மண்டலத்திலே அரும்பாடுபட்ட ஒரு மனிதனுக்கு இத்தகைய நிலையா என்று அவரை நேசிக்கிற இன்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற பெரும்பான்மையான முன்னணி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூட தங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்துகிறார்கள். இவர் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஏனென்றால் அதிமுகவை ஒருங்கிணைத்து ஒன்றிணைந்த வலிமை மிக்க அதிமுகவோடு ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று களத்திற்கு வந்தவர். பாஜக இதற்கான உதவியை செய்யும் என்று நம்பி அது நடைபெறாத நேரத்தில் இத்தகைய முடிவை திடீரென எடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தத்தான் நானும் களம் இறங்கியிருக்கிறேன் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்தார். பல கூட்டங்கள்ல டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு சொன்னாரு. எனவே இந்த நிலைப்பாடும் தனக்கு உகந்ததாக இருக்கும் என்று திரு செங்கோட்டையன் கருதி இந்த கட்சியில் இணைந்திருப்பார் என்று கருதுகிறேன். இன்றைக்கு அவருடைய ஆதரவாளர்கள் பலரும் இணைந்திருக்கிறார்கள். இது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஆதரவாளர்களாம். இதை தாண்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரு செங்கோட்டையனை நேசிக்கிற திரு எடப்பாடி நிலைப்பாட்டிற்கு எதிரான மனநிலை கொண்ட பலரும் கூட இத்தகைய முடிவை எடுப்பார்களோ என்கிற மாதிரியான சூழல் இருக்கிறதுக்காக திரு துரைகருணா சொல்லுங்க. இல்ல, இப்போ செங்கோட்டையன் சேர்ந்திருப்பதன் மூலமா அதிமுகவிலிருந்து பிறரை செங்கோட்டையன் அழைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அவருடைய ஆதரவு நான் அறிந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு 18-20 முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் வாரிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அவரோட தொடர்பு கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். நீங்க பொறுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருன்னு. நிச்சயமாக அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் திரு செங்கோட்டையன் ஆதரவு நிலைப்பாடை விடவும் திரு எடப்பாடி பழனிசாமி மீது அவருடைய செயல்பாடுகளின் மீது அவர் பிடிவாத தன்மையால் கட்சியை அழிவு பாதைக்கு அழைத்து சென்றுகிறார் என்று கருதுகிற பலரும் கூட இவருடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து தாவேகாவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். இது தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை சேர்க்கும். ஏன்னா அரசியல் களத்தில் ஒரு அனுபவமும் பக்குவமும் பெற்றவர். செல்வி ஜெயலலிதாவுடைய அந்த பிரச்சார பயணத்தை வடிவமைத்து கிட்டத்தட்ட 5-6 மாதங்களாக தமிழகம் முழுவதும் பயணித்து அதை வெற்றிகரமாக நடத்தியவர். எனவே அவருடைய அந்த பக்குவமும் அனுபவமும் அரசியல் புரிதலும் வியூகம் வகுத்தலும் தாவேகாவுக்கு நிச்சயமா பயன் அளிக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் சகோதரா. இந்த பாவ செயல், இவரை தாவேகாவுக்கு அனுப்பிய பாவ செயலை செய்த திரு எடப்பாடி பழனிசாமியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இந்த இரு தலைவர்களின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது. இதையும் தாண்டி இந்த கட்சிக்காக உயிர் நீத்த தொண்டர்களின் ஆன்மாவும் திரு எடப்பாடியை மன்னிக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து சகோதரா. நன்றி திரு துரை கருணா, இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. செங்கோட்டையனை அண்ணன் செங்கோட்டையன் என்றும் 20 வயதில் அரசியலுக்கு வந்தவர் இனி நம்மோடு உறுதுணையாக இருக்க போகிறார். அவருடைய அரசியல் அனுபவம், களப்பணி நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு வரவேற்பு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். இதற்கு முன்பு, அதாவது தாவேகாவில் இணைந்ததில் மிக முக்கிய நபராக இப்போது செங்கோட்டையன் மாறியிருக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.